என்ன இவ மட்டும் தனியா வந்திருக்கா? டாக்டர் கூட வரல? அவர்லாம் ஏன் இவ கூட வர போறாரு? அவரு பிஸியா இருப்பாரு. இவ டாக்டர் தான் போன் பண்ணி கூப்பிடுறான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவரு வரமாட்டேன்னு தான் சொல்லுவாரு. என்ன சுவாதி, எதுக்கு போன் பண்ணி என்ன வர சொன்ன? ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் கூப்பிட்டேன். சிந்து, இதெல்லாம் ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைக்கணும், இல்லைன்னா தப்பா போய் முடிஞ்சிடும். சுவாதி, இந்த ஜூஸ் சக்கரை போடாதது. நீங்க இதை கொடுங்க, நான் உங்களுக்கு சக்கரை போட்டு எடுத்துட்டு வரேன். எங்க என்னோட ஜூஸை காணல? அது சிந்து எடுத்துட்டு போய் சக்கரை போட்டுட்டு வரேன்னு போயிருக்காங்க. சிந்து, இந்தா இந்த ஜூஸை போய் சுவாதி கிட்ட கொடு. அதுக்கப்புறம் உன் கேண்டீன் பக்கம் வரவே மாட்டா. அவ கேண்டீனுக்கு வரதுக்கு பிரச்சனை இல்ல, டாக்டர் கூட தான் வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஆகுது பாரு. சுவாதிக்கு உடம்பு முடியலப்பா, கொஞ்சம் போய் என்னன்னு பார்த்து மருந்து கூட. சிந்து, நீ எப்படி ரூம்குள்ள வந்த? கீழே பெரியம்மா இருக்காங்க. டாக்டரே, சுவாதிக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். என்ன சிந்து, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்தாங்க டாக்டரே, இந்த மருந்தை கொடுங்க, உடனே சரியாயிடும். சுவாதிய சீக்கிரமா பார்த்துட்டு உடனே வந்துடணும். தேவையில்லாம பேசிட்டு இருக்க கூடாது. அம்மா, நீ எதுக்குமா இப்படி கஷ்டப்பட்டு விறகடுப்புல சமைக்கிற? சிவா அண்ணன் கிட்ட சொல்லி கேஸ் ஸ்டவ் வாங்கி தர சொல்றேன். அவனுக்கு தான் என் மேல பாசமே இல்லையே. நான் சொல்றதா அவன் என்னைக்கு கேட்டிருக்கான்? அன்னபூர்ணி சொல்றதானே கேக்குறான். அண்ணன், பாத்தியா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு? நீ பெரியம்மா கிட்ட போய் பேசி அம்மாவை மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட சொல்லுங்களேன். நீ சொன்னா பெரியம்மா நிச்சயமா கேட்பாங்க. அம்மாவும் சிந்துவும் ஒன்னா? சிந்து எவ்வளவு பெரிய பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணா. நம்ம அம்மா தப்பு பண்ணதுனால தானே பெரியம்மா இந்த தண்டனையை கொடுத்தாங்க. அம்மா செஞ்சது மன்னிக்க முடியாத தப்பு. அவங்க இந்த தண்டனைய அனுபவிக்க தகுதியானவங்க தான். என்னென்ன நம்ம அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ என்னமோ மூணாவது மனுஷன் கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு இருக்க. அம்மா செஞ்சது எல்லாமே உனக்காக தானே. கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம பேசுற. இதெல்லாம் செய்யுங்கன்னு நான் சொன்னா நீங்களா நினைச்சு ஏதோ செய்றீங்க. இந்த தண்டனைய அம்மா அனுபவிச்சாதான் இனிமேல் இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ இப்படி பேசுறதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும்னு. சிந்து தானே? சரி எது தப்பு எதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு யாரும் எதுவும் சொல்லித்தர வேண்டாம். பெரியம்மா ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை மாத்தக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை.